தமது கட்சி பதவியை பறித்தால் உடனே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கவிழ்க்கவும் தயங்க மாட்டேன் என அதிமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மிரட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கட்சி பதவியை பெற்ற கையோடு ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிட்டதை டெல்லி சகிக்கவில்லை. இதன் விளைவாக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு, இடைத்தேர்தல் ரத்து என அடுத்தடுத்த காட்சிகள் அரங்கேறியுள்ளன. இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் நாளை விசாரணை நடைபெற உள்ளது. அதே நேரத்தில் சசிகலா குடும்பத்துக்கு எல்லாமுமாக இருக்கும் விஜயபாஸ்கரை அமைச்சரவையில் இருந்து டிஸ்மிஸ் செய்தாக வேண்டும் என்ற நெருக்கடியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்ளார். ஆனால் டிடிவி தினகரனோ தம்மை முதல்வராக கருதி கொண்டு அதெல்லாம் டிஸ்மிஸ் செய்ய மாட்டோம் என அறிவித்திருந்தார். இதில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிருப்தி அடைந்தார். அவருடன் மூத்த அமைச்சர்களும் கைகோர்த்தனர். இதனிடையே தம்பிதுரை தலைமையில் மூத்த அமைச்சர்கள் தினகரனை நேரில் சந்தித்து ஆட்சியில் தலையிடுவதை டெல்லி விரும்பவில்லை. அடக்கி வாசியுங்கள், இல்லையெனில் நாங்கள் 2 அணிகளும் ஒன்றாகி கட்சி ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கிறோம், நீங்கள் கட்சி பதவியை விட்டுவிடுங்கள் என முகத்துக்கு நேராக கராராக சொல்ல வெளிரி போனாராம் தினகரன். இதன் பின்னர் தன்னுடைய ஆதரவு அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய தினகரன், இந்த ஆட்சியை உருவாக்கியது நான், 122 எம்எல்ஏக்களுக்காக செலவு செய்தது நான், என்னுடைய கட்சி பதவியையே பறிப்பாங்களாமா, இந்த ஆட்சியை உருவாக்க தெரிந்த எனக்கு கவிழ்க்கவும் தெரியாதா என்ன என எகிரியிருக்கிறார். இதனால் வெளுவெளுத்து போன அமைச்சர்கள் சிலர், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்னதான் சொல்கிறார்கள் பார்ப்போம், அப்புறம் நாம முடிவெடுக்கலாம் என சொல்லியிருக்கின்றனர். ஆனாலும் அதிமுக மூத்த தலைவர்கள் தம்மை வேண்டா வெறுப்பாக பார்ப்பதை நினைத்து நினைத்து புலம்பி தவிக்கிறாராம் தினகரன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.